உலக வர்த்தகத்தின் உயிர்நாடியாக திகழும் ஒரு தனித்துவமான நீர்வழித்தடம். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடற்பயணத்தை சில மணி நேரங்களாக குறைத்து உலக பொருளாதாரத்தில் கோடிக்கணக்கான டாலர்களை மிச்சப்படுத்துகிறது. 2 மாபெரும் பெருங்கடல்களை இணைக்கும் இந்த வியத்தகு பாதை வெறும் பொறியியல் அற்புதம் மட்டுமல்ல, அது ஒரு புவிசார் அரசியல் அதிசயம், சர்வதேச உறவுகளின் சிக்கலான வலையமைப்பு மற்றும் மாறிவரும் உலக சக்திகளின் பிரதிபலிப்பு. ஒரு காலத்தில் உலகின் வல்லரசு ஒன்றின் பிடியில் இருந்த ஒரு முக்கியமான சக்தி மையம் இன்று ஒரு சிறிய நாட்டின் இறையாண்மையின் அடையாளமாக திகழ்கிறது. நாம் பேசிக்கொண்டிருப்பது பனாமா கால்வாயை பற்றித்தான். மத்திய அமெரிக்காவில் அமைந்துள்ள இந்த வியத்தகு நீர்வழித்தடம் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களை இணைக்கிறது. உலக வர்த்தகத்தில் இதன் பங்கு அளப்பரியது. ஆனால் இந்த கால்வாய் உருவான கதை, அதன் புவிசார் அரசியல் முக்கியத்துவம் மற்றும் அதை அமெரிக்கா பல பத்தாண்டுகளாக எப்படி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது என்பதுதான் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. மத்திய அமெரிக்காவில் ஒரு கால்வாய் அமைக்கும் யோசனை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே உருவானது. 16ஆம் நூற்றாண்டில் பாணிய ஆய்வாளர்கள் பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்களை இணைக்கும் சாத்தியமான பாதைகளை ஆராய்ந்தனர். 19ஆம் நூற்றாண்டில் ஜெர்மன் புவியியலாளர் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் போன்றோர் இந்த யோசனையை மீண்டும் முன்வைத்தனர். ஆனால் இந்த கனவை நிஜமாக்கும் முதல் தீவிர முயற்சி 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிரான்ஸ் நாட்டினால் மேற்கொள்ளப்பட்டது. சூயஸ் கால்வாயை வெற்றிகரமாக கட்டிய பிரெஞ்சு ராஜதந்திரி ஃபெர்டினாண்ட் டி லெசெப்ஸ் தலைமையில் 1881ஆம் ஆண்டில் பனாமா கால்வாய் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. டி லெசெப்ஸ் சூயஸ் கால்வாயைப் போலவே பனாமாவிலும் ஒரு கடல்மட்ட கால்வாயை கட்ட ஆரம்பத்தில் திட்டமிட்டார். ஆனால் பனாமாவின் நிலப்பரப்பு சூயஸிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. பிரெஞ்சு பொறியாளர்கள் எதிர்கொண்ட சவால்கள் எண்ணற்றவை. கடினமான நிலப்பரப்பு, பனாமாவின் மலைப்பாங்கான நிலப்பரப்பு, குறிப்பாக குலேப்ரா வெட்டுப்பகுதி மிகப்பெரிய அளவிலான அகழ்வாராய்ச்சி பணிகளை கோரியது. வெப்பமண்டல மழைக்காடுகளின் தட்பவெப்பநிலை, தொடர்ச்சியான கனமழை மற்றும் சேற்று நிலம் கட்டுமான பணிகளை மிகவும் கடினமாக்கின. மலேரியா மற்றும் மஞ்சள் காய்ச்சல் போன்ற வெப்பமண்டல நோய்கள் தொழிலாளர்கள் மத்தியில் பேரழிவை ஏற்படுத்தின. சுகாதார வசதிகள் இல்லாததால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பிரெஞ்சு காலகட்டத்தில் சுமார் 22,000 தொழிலாளர்கள் நோய்களால் இறந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. திட்டத்தின் செலவுகள் தொடர்ந்து உயர்ந்தன. நிதி மேலாண்மையில் ஏற்பட்ட தவறுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் தொழில்நுட்ப சவால்கள் இறுதியில் திட்டத்தை நிதி ரீதியாக முடக்கிவிட்டன. எண்ணற்ற உயிர்களை பழிவாங்கிய அந்த கனவு 1889ஆம் ஆண்டில் பெரும் தோல்வியில் முடிந்தது. பிரெஞ்சு நிறுவனம் திவாலானது மற்றும் கால்வாய் கட்டுமானம் கைவிடப்பட்டது. பிரெஞ்சு முயற்சி தோல்வியடைந்தாலும் உலக வர்த்தகத்தின் இந்த குறுக்குவழி அமெரிக்காவின் கண்களை உறுத்தியது. 1898ஆம் ஆண்டு ஸ்பெயின் அமெரிக்க போரின் போது அட்லாண்டிக்கில் இருந்து பசிபிக்கிற்கு ஒரு கப்பற்படையை அனுப்ப அமெரிக்கா பல வாரங்கள் செலவழிக்க நேர்ந்தது. அப்போதுதான் ஒரு கால்வாயின் அவசியம் அமெரிக்காவுக்கு முழுமையாக புரிந்தது. கடற்படை தளபதி ஆல்பிரட் டேயர் மகான் போன்றோரின் செல்வாக்கு கடற்படை வலிமைக்கு உலகளாவிய அணுகல் எவ்வளவு முக்கியம் என்பதை அமெரிக்க தலைவர்களுக்கு உணர்த்தியது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அமெரிக்கா இந்த திட்டத்தை கையில் எடுத்தது. பிரெஞ்சு நிறுவனத்திடமிருந்து கால்வாய் உரிமைகளை வாங்க அமெரிக்கா 1902இல் பூனர் சட்டம் மூலம் அங்கீகாரம் பெற்றது. ஆரம்பத்தில் நிக்கராகுவாவில் ஒரு கால்வாய் அமைப்பது பற்றிய விவாதங்கள் இருந்தன. ஆனால் பனாமா பாதை குறுகியதாகவும் பிரெஞ்சுக்காரர்களால் ஏற்கனவே சில பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாலும் இறுதியில் பனாமா தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்போது பனாமா கொலம்பியாவின் ஒரு பகுதியாக இருந்தது. அமெரிக்கா கொலம்பியாவுடன் கால்வாய் அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தியது. 1903ஆம் ஆண்டில் ஹேகரான் ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் கொலம்பிய செனட் அதை நிராகரித்தது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு அமெரிக்கா பனாமா பிரிவினைக்கு மறைமுகமாக ஆதரவளித்தது. நவம்பர் 3, 1903 அன்று பனாமா கொலம்பியாவிலிருந்து பிரிந்து சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது. அமெரிக்கா உடனடியாக பனாமாவை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரித்தது. அதற்கு பிரதிபலனாக நவம்பர் 18, 1903ஆம் ஆண்டு ஹாபுனா-உரில்லா ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி பனாமா கால்வாய் மற்றும் அதை சுற்றியுள்ள சுமார் 10 மைல் அகலமுள்ள ஒரு பகுதி அமெரிக்காவின் நிரந்தர கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. இது பனாமா கால்வாய் மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. இந்த மண்டலம் பனாமா நாட்டின் இறையாண்மைக்குள்ளிருந்தாலும் உண்மையில் அமெரிக்காவின் ஒரு பகுதியாகவே செயல்பட்டது. அங்கே அமெரிக்க சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டன, அமெரிக்க அதிகாரிகள் ஆட்சி செய்தனர் மற்றும் அமெரிக்க கொடி ஏற்றப்பட்டது. இது பனாமாவின் இறையாண்மைக்கு ஒரு பெரிய அடியாக கருதப்பட்டது. அமெரிக்கா 1904ஆம் ஆண்டில் கால்வாய் கட்டுமான பணிகளை தொடங்கியது. பிரெஞ்சுக்காரர்கள் எதிர்கொண்ட சவால்களை அமெரிக்கர்கள் புரிந்து கொண்டிருந்தனர். குறிப்பாக நோய் தொற்று குறித்த சவாலை அமெரிக்க இராணுவ மருத்துவர் டாக்டர் வில்லியம் சி கார்கஸ் தலைமையில் கொசுக்களை ஒழிப்பதற்கான விரிவான சுகாதார திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. கொசுக்கள் மலேரியா மற்றும் மஞ்சள் காய்ச்சலை பரப்புவதை கண்டறிந்த பிறகு வடிகால் அமைத்தல், பூச்சிக்கொல்லி தெளித்தல் மற்றும் மருத்துவ வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் நோய்த்தொற்று விகிதங்களை வியத்தகு முறையில் குறைத்தன. பிரெஞ்சு காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் அமெரிக்க கட்டுமானத்தின் போது இறந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை சுமார் 5600 குறைந்தது. ஜார்ஜ் வாஷிங்டன் கோய்தல்ஸ் தலைமை பொறியாளராக பொறுப்பேற்றார். கடல்மட்ட கால்வாய் என்ற பிரெஞ்சு யோசனையை கைவிட்டு பூட்டு அமைப்பை பயன்படுத்தி ஒரு கால்வாயை அமைக்க அமெரிக்கர்கள் முடிவு செய்தனர். இந்த அமைப்பு 3 முக்கிய பூட்டுகளை கொண்டிருந்தது.
அட்லாண்டிக் பக்கத்திலுள்ள கார்டன் பூட்டுகள், பசிபிக் பக்கத்திலுள்ள பெட்ரோ மிகுவல் பூட்டுகள் மற்றும் மிராஃப்ளோரஸ் பூட்டுகள். குலேப்ரவெட் இந்த மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சி பணி சுமார் 9 மைல் நீளமுள்ள ஒரு மலைப்பகுதியை வெட்டி கால்வாய்க்கான பாதையை உருவாக்கியது. சுமார் 200 மில்லியன் கனகெஜம் மண் மற்றும் பாறைகள் அகற்றப்பட்டன. உலகின் மிகப்பெரிய செயற்கை ஏரிகளில் ஒன்றான கார்டன் ஏரி உருவாக்கப்பட்டது. இது கால்வாயின் பெரும்பகுதிக்கு நீரை வழங்கியது மற்றும் கப்பல்கள் பயணிக்க ஒரு முக்கிய நீர்த்தேக்கமாக செயல்பட்டது. ஆகஸ்ட் 15, 1914 அன்று அன்கான் என்ற கப்பல் பனாமா கால்வாய் வழியாக முதல் முறையாக பயணித்தது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. முதல் உலகப் போர் தொடங்கிய அதே நேரத்தில் கால்வாய் திறக்கப்பட்டது. அதன் மூலோபாய முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்தியது. கால்வாய் மண்டலத்தின் கட்டுப்பாடு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இராணுவ மற்றும் பொருளாதார நன்மைகளை அளித்தது. அமெரிக்காவின் கப்பற்படைகள் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரைகளுக்கு இடையே மிக வேகமாக நகர முடிந்தது. இது உலக அரங்கில் அமெரிக்காவின் இராணுவ பலத்தை பன்மடங்கு அதிகரித்தது. அமெரிக்கா தனது கடற்படைக்கு உலகளாவிய அணுகலை வழங்கியது. அதன் பாதுகாப்பு மற்றும் மூலோபாய திட்டங்களுக்கு இது இன்றியமையாததாக இருந்தது. உலக வர்த்தகத்தின் முக்கிய தமணிகளில் ஒன்றின் மீது அமெரிக்காவுக்கு நேரடி கட்டுப்பாடு கிடைத்தது. ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கோ அல்லது அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரைக்கோ செல்லும் கப்பல்கள் தென் அமெரிக்காவை சுற்றிச் செல்வதற்கு பதிலாக இந்த கால்வாய் வழியாகச் சென்று ஆயிரக்கணக்கான மைல்களையும் பல வாரங்களையும் மிச்சப்படுத்தின. உதாரணமாக நியூயார்க்கிலிருந்து சான் பிரான்சிஸ்கோவிற்கு செல்லும் கப்பல் சுமார் 8000 மைல்கள் மற்றும் 20 நாட்களுக்கும் அதிகமான பயண நேரத்தை மிச்சப்படுத்தியது. இது உலக வர்த்தக செலவுகளை குறைத்து சர்வதேச வர்த்தகத்தை ஊக்குவித்தது. கால்வாய் மண்டலம் பனாமாவுக்குள் இருந்த ஒரு அமெரிக்க தீவாகவே செயல்பட்டது. அதன் சொந்த நீதிமன்றங்கள், காவல்துறை, தபால் அலுவலகங்கள் மற்றும் நிர்வாக அமைப்புகள் இருந்தன. இது பனாமா மக்களுக்கு ஒரு வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாகவே பார்க்கப்பட்டது. பல பத்தாண்டுகளாக பனாமா மக்கள் தங்கள் நாட்டின் ஒரு பகுதியை வெளிநாட்டு சக்தியின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை எதிர்த்து வந்தனர். 1960களில் இந்த எதிர்ப்பு வலுப்பெற்றது. 1964ஆம் ஆண்டில் நடந்த குடி சம்பவம் போன்ற மாணவர் போராட்டங்கள் மற்றும் கலவரங்கள் பனாமா தனது இறையாண்மையை முழுமையாக நிலைநாட்ட விரும்பியதை வெளிப்படுத்தின. அமெரிக்காவுக்கும் பனாமாவுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்தது. பனாமாவில் அமெரிக்க எதிர்ப்பு உணர்வுகள் தீவிரமடைந்தன. இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்ட்டர் மற்றும் பனாமா தலைவர் ஒமர் டோரிஜோஸ் இடையே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் எட்டப்பட்டது. இது டோரிஜோஸ் கார்ட்டர் ஒப்பந்தங்கள் என்று அழைக்கப்படுகிறது. 1977ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி கையெழுத்தான இந்த ஒப்பந்தங்கள் அமெரிக்காவின் வெளியுறவுக் கொள்கையில் ஒரு திருப்புமுனையாகவும் பனாமாவின் இறையாண்மைக்கான வெற்றியாகவும் பார்க்கப்பட்டன. இந்த ஒப்பந்தங்களில் 2 முக்கிய உடன்படிக்கைகள் இருந்தன. பனாமா கால்வாய் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் பனாமா கால்வாயின் மீதான அமெரிக்காவின் கட்டுப்பாடு படிப்படியாக பனாமாவிடம் ஒப்படைக்கப்படும் என்று முடிவு செய்தது. டிசம்பர் 31, 1999 அன்று பனாமா கால்வாய் மற்றும் கால்வாய் மண்டலத்தின் முழுமையான கட்டுப்பாடு பனாமாவிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டது. பனாமா கால்வாயின் நிரந்தர நடுநிலைமை மற்றும் செயல்பாடு குறித்த ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் கால்வாய் நிரந்தரமாக நடுநிலையானதாக இருக்கும் என்பதையும் அனைத்து நாடுகளின் கப்பல்களுக்கும் சமமான அணுகல் வழங்கப்படும் என்பதையும் உறுதி செய்தது. அமெரிக்காவுக்கு கால்வாயின் நடுநிலைமையை பாதுகாக்கும் உரிமை வழங்கப்பட்டது. இந்த ஒப்பந்தங்கள் அமெரிக்க செனட்டில் கடுமையான விவாதங்களுக்கு பிறகு 1978ஆம் ஆண்டில் ஒப்புதல் பெற்றன. டிசம்பர் 31, 1999 அன்று பனாமா கால்வாயின் முழுமையான கட்டுப்பாடு பனாமாவிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டது. இது பனாமாவின் தேசிய பெருமைக்குரிய அடையாளமாகவும் அதன் பொருளாதாரத்தின் முக்கிய தூணாகவும் மாறியது. பனாமா கால்வாய் ஆணையம் என்ற சுயாட்சி அமைப்பு கால்வாயின் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. கால்வாய் மூலம் கிடைக்கும் வருவாய் பனாமாவின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது. நாட்டின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் கணிசமான பங்கை வகிக்கிறது. கால்வாய் ஒப்படைக்கப்பட்ட பிறகு பனாமா அரசாங்கம் இந்த நீர்வழித்தடத்தை நவீனப்படுத்தவும் விரிவாக்கவும் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டது. 2006ஆம் ஆண்டில் கால்வாய் விரிவாக்க திட்டத்திற்கான ஒரு தேசிய வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதில் பனாமா மக்கள் பெரும்பான்மையாக ஆதரவு தெரிவித்தனர். 1914ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட அசல் பூட்டுகள் பனாமாக்ஸ் எனப்படும் குறிப்பிட்ட அளவிலான கப்பல்களை மட்டுமே அனுமதிக்க முடிந்தது. ஆனால் உலக வர்த்தகத்தில் கப்பல்களின் அளவு அதிகரித்துக் கொண்டே சென்றது. பெரிய போஸ்பனாமேக்ஸ் அல்லது நியோபனாமேக்ஸ் எனப்படும் சரக்கு கப்பல்களை அனுமதிக்க கால்வாயை விரிவாக்குவது அவசியமாகியது. 2007ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் சுமார் 9 ஆண்டுகள் நீடித்தது மற்றும் $5.25 பில்லியன் செலவில் கட்டப்பட்டது. அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பக்கங்களில் புதிய பெரிய பூட்டுகளின் 3வது தொகுப்பு கட்டப்பட்டது. அட்லாண்டிக் பக்கத்தில் அகுவா கிளாரா பூட்டுகள், பசிபிக் பக்கத்தில் கோகோலி பூட்டுகள். இந்த புதிய பூட்டுகள் அசல் பூட்டுகளை விட அகலமாகவும் ஆழமாகவும் நீளமாகவும் இருந்தன. இது 3 மடங்கு அதிக சரக்கு கொள்ளளவு கொண்ட கப்பல்களை கடந்து செல்ல அனுமதித்தது. மேலும் புதிய நீர் சேமிப்பு தொட்டிகள் மூலம் ஒவ்வொரு கப்பல் போக்குவரத்திற்கும் பயன்படுத்தப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டது. இது கார்டன் ஏரியின் நீர் மட்டத்தை பராமரிக்க உதவியது. ஜூன் 26, 2016 அன்று புதிய விரிவாக்கப்பட்ட கால்வாய் திறக்கப்பட்டது. இந்த விரிவாக்கம் உலக வர்த்தகத்தில் பனாமா கால்வாயின் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரித்தது. இது ஆசியாவிலிருந்து அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை
கடற்கரைக்கு செல்லும் கப்பல்களுக்கு மிகவும் திறமையான மற்றும் செலவு குறைந்த பாதையை வழங்கியது. மேலும் பெரிய கப்பல்களுக்கான தேவையை பூர்த்தி செய்தது. எதிர்காலத்திலும் உலக வர்த்தகத்தின் உயிர்நாடியாக இந்த கால்வாய் தொடர்ந்து செயல்படும். உலகமயமாக்கல் அதிகரித்து வரும் நிலையில் கடல்வழி போக்குவரத்து மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது. இருப்பினும் பனாமா கால்வாய் பல சவால்களை எதிர்கொள்கிறது. கார்டன் ஏரியின் நீர்மட்டம் கால்வாயின் செயல்பாட்டிற்கு மிகவும் முக்கியமானது. காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் வறட்சி நீர்மட்டத்தை குறைத்து கப்பல் போக்குவரத்தில் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். ஆர்க்டிக் பெருங்கடலில் உருவாகும் புதிய கடல் வழிப்பாதைகள் மற்றும் சூயஸ் கால்வாயின் தொடர்ச்சியான மேம்பாடுகள் போன்ற போட்டிகள் பனாமா கால்வாயின் முக்கியத்துவத்தை சவால் செய்யலாம். உலக வர்த்தகத்தின் இந்த முக்கிய தமனியின் நடுநிலைமையை பராமரிப்பது மாறிவரும் புவிசார் அரசியல் சூழலில் ஒரு சவாலாகவே இருக்கும். சீனாவை போன்ற நாடுகள் இந்த பிராந்தியத்தில் தங்கள் செல்வாக்கை அதிகரிக்க முயல்வது மேலும் சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கலாம். பனாமா கால்வாய் வெறும் ஒரு பொறியியல் சாதனை மட்டுமல்ல, அது மனித குலத்தின் விடாமுயற்சி, சர்வதேச உறவுகளின் சிக்கலான வலைப்பின்னல் மற்றும் மாறிவரும் உலக சக்திகளின் பிரதிபலிப்பு. ஒரு காலத்தில் ஒரு வல்லரசின் பிடியிலிருந்த இந்த முக்கிய பாதை இன்று ஒரு சிறிய நாட்டின் இறையாண்மையின் அடையாளமாக திகழ்ந்து உலக வர்த்தகத்தின் ஓட்டத்தை சீராக வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. அதன் முக்கியத்துவம் காலத்தால் அழியாத ஒன்றாகவே இருக்கும்.